ஸோ நண்பா நீங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். ஓகே நண்பா, மட்டன் கிரேவி 300 கிராம் வச்சுருக்கிறேன் மட்டன் ஃப்ரெஷ்ஷு. ஸோ கழுவி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து போகிறேன். ஸோ இங்கே ஒரு ஆனியன் வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் போட்டிருக்கேன். வெங்காயம் 370 கிராம். இது வந்து மிக்சியில் அடிக்கணும். ஓகே நண்பா, மிக்சியில் அடிக்கணும் 170 கிராம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். இங்கேயும் இதுவும் மிக்சியில் அடிக்கணும். இது வந்து வேலி வச்சுருக்கேன். ஒரு 2 கிராம் வச்சுருக்கேன். இது ஒரு 3 கிராம். பட்டை இது ஒரு 5 கிராம். பெப்பரு இது ஒரு 3 கிராம். 2 கிராம் இது கிராம்பு. இது 1 கிராம் ஏலக்காய். ஸோ இங்கே தக்காளி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி இங்கே நண்பா. ஸோ இதுதான். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் தான். மிக்ஸ் பண்ணி ஏற்றிடுவோம் தான். ஆயில் எண்ணெய். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். இப்போ ஆட் பண்ணுறோம். வெங்காயம் போட்டுறோம். வெங்காயம் போட்டாச்சு. ஸோ நல்லா மெலிசாக கட் பண்ணிங்க. ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இதுதான் பச்சை மிளகா அப்படியே சேர்த்துறாங்க. ஓகே, பச்சை மிளகா போட்டாச்சு. இந்த கறியை அப்படியே கழுவிட்டேன். கறியை அப்படியே போட்டுறோம்னா தனியாக வடிக்கிட்டேன். ஓகே, கறி போட்டாச்சு. சும்மா கொஞ்சமாக தான் போட்டேன், அதிகமாக இல்லை. ஸோ இதோட இந்த இதெல்லாம் போட்டணும். இந்த கிராம்பு ஐட்டம், இது மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே குக்கரில் போட்டோன்னா கொஞ்சம் கறி சீக்கிரம் வெந்துடும். அதனால் குக்கரில் போடுறேன். ஓகே குக்கர். ஸோ நண்பா, இப்போ வந்து சிச்சக்கலி பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டாச்சு. ஸோ ஒரு 10-15 ml போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும். போட ஒரு 20 போட்டுங்க. போட்டாச்சு. ஸோ மக்கள் இதில் ஆயில் ஊற்றினோம்னா எண்ணெய் ஒரு 30 ml போட்டுங்க. எண்ணெய் போட்டால் தான் கிரேவியில் அது தூக்கும். ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒவ்வொன்றா. ஸோ நம்ம சில்லி போட்டுறேன். ஒரு 5 கிராம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுமா போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 5 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டேன். ஸோ மல்லித்தூள் இதே மாதிரி ஒரு 5 கிராம் போட்டுருக்கேன். ஒரு கப் போட்டுருங்க. மல்லித்தூள் வச்சு ஓகேப்பா. மல்லித்தூள் கறி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. ஒரு 3 கிராம் போட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான். அப்படியே கரம் மசாலா போட்டுருங்க. ஸோ கரம் மசாலா ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஓகே, போட்டுச்சு. ஸோ மக்கள் நண்பா, இது திண்டுக்கல் பிரியாணி மசாலா ஒரு 3 கிராம் போட்டுங்க. அது நல்லாயிருக்கும். இந்த மசாலா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் மசாலா. இன்னும் இல்லை 3 ஐட்டம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கிடுங்க. ஆயில் ஊற்றிடணும். ஆயில் ஊற்றி வச்சுருங்க. ஆயில் 30 to 35 ஊற்றிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தேவையான உப்பு, கல்லுப்பு போட்டுங்க. இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி போடாமல் இருந்தால் அடி பிடிச்சிக்கும். நமக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓரளவு போட்டுங்க. அப்போ தான் வேகும். தண்ணி போட்டால் தான் தண்ணி போடாமல் போட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். போதும், இந்த தண்ணி போதும். ரொம்ப ஊற்றாண்டா. ஸோ முடிய போட்டுறாங்க. அப்போ முடிய போட்டாச்சு. ஸோ நம்ம ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணி வச்சு ஏற்றியாச்சு. இப்போ நல்லா இதாக இருக்கா பார்த்துங்க. ஸோ இன்னும் ஒரு 10-12 விசில் விட்டிங்கன்னா சரியாயிடும். இல்லாட்டி 15 விசில் விட்டு பாருங்கள். ஸோ நான் ஒரு 15 விசில் விட்றேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்தில் 25 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நண்பா, இது வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுவேன். அரைச்சிடுவேன் நல்லா. ஓகேக்கா. ஸோ பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா இதுலேயும் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் அந்த இதில் வந்து வெங்காயம்
இதுவும் வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் போட்டுடலாம். வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 120 இதில் 150 போட்டுங்க. தயிர் இல்லை. ஓகே நண்பா. ஸோ அதையும் போட்டுடலாம். ஸோ நண்பா இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்ல பெரிய தக்காளியை போட்டுருக்கேன். ஸோ இதை அடிச்சிடும் அவ்வளோதான். இதில் தண்ணி வேணுமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ பண்ணியாச்சு, அரைச்சாச்சு. ப்ளக்கை எப்பயுமே ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ சூப்பர் ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் செம்மையாகிடுச்சு. நல்லா அடிச்சிட்டேன். ஸோ எல்லாம் மிக்சிங் ஆகிடுச்சு. நான் இதில் ஊற்றிடுவோம் தான் கண்டினியூ பாருங்கள் நண்பா. ஸோ இது வந்து இருக்குது. ஓகே கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா இப்போ செக் பண்ணோம். ஸோ ஸோ நண்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி ஸோ பாருங்க நண்பா. ஸோ நண்பா கறி வெந்துருச்சாலும் சரியான சூடாக இருக்குது. ஓகே நண்பா. ஸோ ஆயிடுச்சு. ஸோ என்ன ஸோ மக்களே இப்போ மாற்றிடாமல் திரிக்கும். கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா கொதிக்க வைக்கணும்னா வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. ஸோ வெங்காயம் முழுசாக இருக்கிற மாதிரி கிரேவி பண்ணுறேன். அது நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ இன்ஷால்லா. தக்காளி ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டுருவாங்க. அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த கலக்கியாச்சு. ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நண்பா இன்னும் கொதிக்க விடணுங்க. மூடி போட வேண்டாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணணும். ஸோ இதுதான் வேறு லெவலாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தேன் செம்ம சூப்பராக இருக்குது நண்பா. ஓகே மக்கள் என்னென்னா ஓகே கண்டினியூ பாருங்கள் நண்பா. ஸோ இது பேர் வந்து மட்டன் கிரேவி. என்னென்னா சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தயிர் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். தயிர் மட்டன் கிரேவி. ஓகே நண்பா பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நண்பா நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். டைம் ஆகணும். நல்லா கொதிக்கட்டும். இது மட்டன் கிரேவி. இது வந்து என்னென்னா தயிர் மட்டன் கிரேவி. செம்ம லெவலாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணினா ரொம்ப முடிஞ்சிடுச்சு. இது இப்படி இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓ நண்பா இது வந்து கிரேவி வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி கிரேவி வச்சுருக்கிறேன். இன்னொரு வாட்டி அடுத்த நெக்ஸ்ட்டு மட்டன் பண்ணும்போது இது ஃபுல்லாக வெங்காயம் போட்டு சூப்பராக பண்ணுறாங்க. ஸ்லைஸ் வெங்காயம் மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும். இது நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கும் போல நண்பா. ஸோ பாருங்கள் கண்டினியூ பாருங்க. எலும்பு இது. ஸோ மட்டன் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ ஓகே நண்பா நமக்கு செம்மையாக இருக்கும் போல் பாருங்கள். பீஸு இதுலேயும் பீஸ் இருக்குது நண்பா. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். ஓகே நண்பா வேறு லெவலாக இருக்குன்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கண்டினியூ பாருங்கள். ஆமாம்பா ஸோ குழம்பு எப்படி இருக்குன்னு கிரேவி குழம்பு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கிரேவி பாருங்க நம்ம வேறு லெவலில் இருக்கும்பா. அதுதான் தயிர் மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது. செம்ம லெவலாக இருக்குது நம்ம. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் தான் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. சேருக்கு செம்ம நண்பா. ஓகே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா. ஓகே ஜஸாக்கல்லாஹ்.